ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3 தக்காளி உங்கள்கிட்ட இருக்கா? அப்போ குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போது நான் 3 தக்காளியை 2 அரிஞ்சு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதிகமாக போட்டுறாதீங்க, ஸ்மெல் அடிக்கும். இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு தான் குழம்பு அதிகமாக வரும். எங்கள் வீட்டில் 5 பேருக்கு செய்கிறதுனால நான் 2 கரண்டி பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி எதுவும் மிளகா பொடியெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க. மிளகா 1 2 3 நான் 4 மிளகா எடுத்திருக்கேன். 4 மிளகா எடுத்திருக்கேன். தேவைப்பட்ட 5 கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு பொறுத்து உங்கள் மிளகா எப்படி காரம் இருக்கோ அந்தளவுக்கு பொறுத்து எடுத்துக்கணும். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இதில் தேங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்க்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், நான் சேர்க்கலை. அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இந்த அளவுக்கு பக்குவமாக அரைக்கணும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது நீல வாக்கில் கட் பண்ணணும். இந்த மாதிரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. குருமாவுக்கு அரிஞ்சாச்சு, கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கடாயை வைக்கிறோம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை வெங்காயத்தை போடணும். நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஊற்றணும். நல்லா எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கல்லுப்பு கலந்துக்கிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். எதுவுமே கலக்கக்கூடாது. இவ்வளோதான். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வரும். அவ்வளோதாங்க. நல்லா வேகட்டோன்னு பரிமாறலாம். உங்கள் நேகா கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே போயிடும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாய், குட் பாய்.